கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்மழை மற்றும் பேச்சுப்பாறை அணையில் இருந்து உபரிநீர் திறப்பு காரணமாக திற்பரப்பு அருவியில் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் 8 நாட்களுக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக மழை பெய்து வந்தது. இதனால் பேச்சுப்பாறை அணையில் இருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டதால் கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திற்பரப்பு அருவியில் கடந்த 8 தினங்களாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் உபரிநீர் திறப்பு நிறுத்தப்பட்டதோடு மழையும் குறைந்த காரணத்தால் அருவியில் இன்று முதல் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் அருவியில் காலை முதலே சுற்றுலாப் பயணிகள் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.